வீட்டு வேலைக்காக சவுதி சென்ற வேலூர் பெண் கை துண்டிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரது குடும்பத்தினர் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனை சந்தித்து வருகின்றனர். அதன் நேரடி காட்சிகளை இப்பொழுது பார்க்கலாம். தெரிந்த உடனேயே வெளியுறவுத்துறை செயலாளர் மூலமாக அங்கே தொடர்பு கொண்டு அவர்களை தொலைக்காட்சியில் பேச வைத்து இங்கே உள்ள குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொல்லி இந்த குடும்பத்தாருக்கு என்னென்ன உதவிகள் வேண்டுமோ அதை செய்ய சொல்லி அங்கே இது கொடுமையான குற்றம், ஏறக்குறைய கொலை குற்றத்திற்கு சமமானது, அதனால் கொடுமையான நிகழ்வாக இது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னது மட்டுமல்லாமல் அவர்களை எவ்வளவு சீக்கிரம் சிகிச்சை முடிந்து அபாய கட்டத்தை தாண்டி எவ்வளவு சீக்கிரம் சென்னைக்கு கொண்டு வர முடியும், வேலூருக்கு கூட்டி வர முடியுமோ, இந்தியாவிற்கு கூட்டி வர முடியுமோ அந்த அளவிற்கு கூட்டி வருகிறேன் என்று சொன்னது மட்டுமல்லாமல் வெளிப்படையாக மரியாதைக்குரிய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சிவராஜ் அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அதனால் எங்களை பொறுத்த மட்டில் இந்த குடும்பத்திற்கு உதவி முடிந்ததே என்ற ஒரு ஆறுதலை நான் பெறுகிறேன். ஆனாலும் கஸ்தூரி அவர்கள் நல்ல உடல் நலத்தோடு இங்கே வந்து வெட்டப்பட்ட அவர்கள் கைகளுக்கு பதிலாக மருத்துவர் என்பதனால் அவர்களுக்கு மாற்று உறுப்புகள் பொருத்தி அவர்கள் இந்த மோகனுக்கு நல்ல தாயாக நடமாடுவதற்கு ஏற்பாடு செய்வது முழுவதும் தான் எங்களது கடமையாக இருக்கிறது. அவர்கள் இங்கே வந்து அவர்கள் குடும்பத்தில் சேரும் நாள் தான் நாம் முழுமையான மகிழ்ச்சி அடைய முடியும். ஆனாலும் இந்த முயற்சிக்கு உடனே பதிலளித்து உடனே முயற்சி கொண்ட மரியாதைக்குரிய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சிவராஜ் அவர்களுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எனது மனதில் மிகவும் பதிந்தது, நாங்கள் 5 சகோதரிகள், நாங்கள் 6 சகோதரிகள், எதுவுமே நான் சொல்லல. உள்ள வந்தவுடனேயே இந்த அம்மா என்னை பார்த்து நாங்கள் 6 சகோதரிகள், நீங்கள் எங்களுக்கு 7வது சகோதரியாக நீங்கள் சேர்ந்து விட்டீர்கள் என்று உணர்ச்சி பெருக்க சொன்னது உண்மையிலேயே எனது மனதை நெகிழ வைத்தது. அதனால் கஸ்தூரி அவர்கள் முழுமையாக உடல் குணமடைந்து முழு உரிமையோடு மோகனின் தாயாக இவர்களின் சகோதரியாக அவர்கள் வந்து வர வேண்டும். அதற்கான முழு முயற்சியையும் தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சி மேற்கொள்ளும் என்றும் இதற்கு உடனே உதவிய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சிவராஜ் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்களுக்கும் வெளியுறவுத்துறை செயலர் அவர்களுக்கும் எங்களது நன்றியை நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறோம்.